ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் உஷா vlogs தமிழ். ஸோ இந்த சேனலில் வந்து குயிக்காக ஈஸியாக லன்ச் மெனு, அது ஹெல்த்தியாக பிரேக்ஃபாஸ்ட் இந்தமாரி வீடியோலாம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ நேற்று காலையிலேருந்து தான் வீடியோ எடுத்துருந்தேன். நான் லாங் வீடியோ வந்து இப்போ தான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. எனக்கு இன்னும் லாங் வீடியோ அட்ஜஸ்ட் ஆகலை. ஷார்ட் வீடியோ தான் போட்டுட்ருந்தேன். சரி லாங் வீடியோவும் போடலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நேற்று காலையில் சிம்பிளாக வந்து கோலத்தோடு தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாலே ரைஸ் வந்து ஒயிட் ரைஸுக்கு வேக வச்சுட்டு போயிருந்தேன். அது வேகட்டுன்னு சொல்லி அதுக்குள்ளே கோலம் போட்டுட்டு வந்துடலான்னு. கோலம் போட்டுட்டு வந்து பருப்பு வந்து கிள்ளி போட்ட சாம்பார் செய்யலான்னு தேவைக்கேற்ப பருப்பு எடுத்துக்கிட்டேன். நான் வந்து 2 பருப்பு யூஸ் பண்ணுறேன். துவரம் பருப்பும் மைசூர் பருப்பு. மைசூர் பருப்பு வந்து ரொம்ப ஹெல்தின்றதுனால இப்போலாம் அதுவும் கூட சேர்த்துட்ருக்கேன். அது கூடவே வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு, மஞ்சத்தூள், தண்ணி, உப்பு இதெல்லாம் போட்டு குக்கர் 2 விசில் மூடி போட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு 2 விசிலுக்கு வச்சுருக்கேன். அதுக்குள்ளே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவல் சித்திரானம், ஸ்வீட் அவலுக்கு 2மே செய்யணும்னு சொல்லிட்டு தேவைக்கேற்ப அவல் எடுத்து க்ளீன் பண்ணி கழுவி 2, 3 வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதுக்குள்ளே வந்து வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே அவல் வந்து நல்லா ஊறி சாஃப்டாக ஆகிடும். தேவைக்கேற்ப வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு கூடவே வந்து ஒரு உருளைக்கிழங்கு போட்டு செய்கிறப்போ வந்து நம்ம அவல் சாப்பிட்றப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உருளைக்கிழங்கு போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கடாயில் 2, 3 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கடுகு, ஜீரகம், கொஞ்சமாக வேர்க்கடலையும் போட்டுக்கிட்டேன். ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் வேர்க்கடலை போட்டு சாப்பிட்றப்போ. வெங்காயமும் போட்டுக்கிட்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். உப்பு, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டேன். 2 தக்காளி போட்டுக்கிட்டேன். 4 பேருன்றதுனால லெமன் ஜூஸ் கூட போட்டு செய்வாங்க. லெமன் ஜூஸ் போட்டு செய்கிறப்ப வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரியே தெரியும். ஆனால் தக்காளி போட்டு செஞ்சு பாருங்கள், அவல் சித்திரானம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து அது எல்லாம் மூடி போட்டு குக் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே பருப்பு வெந்துடுச்சு. அதை கடைஞ்சி வச்சுக்கிட்டேன். அது தாளிக்கணுன்றதுனால பாப்பாவுக்கு வந்து டைம் ஆகிடுச்சு. தாளிக்கல, பருப்பு கூட நெய் போட்டு சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணி அவளுக்கு கொடுத்து விட்டுட்டேன். ஹஸ்பண்ட் வந்து பால் வாங்கிட்டு வந்துட்டு டீ வேணும்னு சொன்னார். அதுக்கும் டீக்கும் வச்சுட்டேன். ரொம்ப பிஸியாக இப்படி தான் போவேன் எப்பயுமே என்னோடய எவ்ரி மார்னிங் ரொட்டீனு. உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்தவொடனே அவல் போட்டு மிக்ஸ் பண்ணி கொத்தமல்லி எல்லாம் உப்பு போட்டு சரி பார்த்து இறக்கிட்டு அவல் சித்திரம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுடு சுடு சாப்பிட்றப்போ அந்த உருளைக்கிழங்கை கூட கடித்து சாப்பிட்றப்போ நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே வந்து ஸ்வீட் அவலும் செஞ்சுருந்தேன். குழந்தைங்க 2 பேரும் வந்து ஸ்வீட் அவல் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அது கூட வச்சு கொடுத்தோம்னா அவங்க வந்து நல்லா கொஞ்சம் ஃபில்லிங்காக சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹஸ்பண்ட் வந்து பாப்பாவுக்கு தலை வாரிட்டு இருந்தார். அந்தளவுக்கு வார தெரியாது, கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தார். நான் கொஞ்சம் பிஸியாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் காலையிலேன்னு சொல்லிட்டு. அவல் செஞ்ச பாத்திரத்துலேயே வந்து கேரட் பொரியல் செய்கிறதுக்கோசரம் அது எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். அதே பாத்திரத்தில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, ஜீரகம் மாத்திரம் தான் போட்டுக்கிட்டேன். கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் வந்து போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். இது கூட வந்து மசாலா எதுவுமே நிறைய சேர்க்க போகிறது கிடையாது. உப்பும் கொஞ்சோண்டுமா தண்ணியும் ஊற்றி மூடி போட்டு நல்லா 10 நிமிஷத்துலேயே நல்லா குக் ஆகி வந்துடும். நல்லா சாஃப்டாக கேரட் வந்து கட்டியாக தான் இருக்கிற மாரி இருக்கும். பட் குயிக்காக வந்து வெந்து வந்துடும். ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு குக் பண்ணுறதுக்கு வச்சுட்டேன். இன்னொரு கடாயில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு, ஜீரகம், வரமிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை இவ்வளோத்தையும் போட்டு கிள்ளி போட்ட சாம்பாருக்கு வந்து தாளிப்பும் கொடுத்துட்டேன். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டாச்சு. இது கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப காரம்லாம் இல்லாமல் மைல்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குற குழந்தைங்களுக்கு இதில் நெய் போட்டு மிக்ஸ் பண்ணி கூட பொட்டேட்டோ ஃப்ரை, சிப்ஸ் இந்தமாரி கொடுங்க. நான் சிப்ஸ் தான் வச்சு கொடுத்தேன். நல்லாவே விரும்பி காலி பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க பாக்ஸை. நம்ம பொரியலுக்கு வந்து வேறு எதுவுமே அடிஷ்னலாக சேர்க்க போகிறது கிடையாது. நல்லா வந்து வெந்து வந்துடுச்சு. வெறும் ரெட் சில்லி பவுடர் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கிங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதம், பருப்பு சாதத்துக்கு கூடலாம் வச்சு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். நேற்று ஈவினிங் குழந்தைங்களுக்காக பானிபூரி வீட்லேயே வந்து செஞ்சுருந்தேன். நான் ரெடிமேட் பானிபூரி சிப்ஸ் மாதிரி வருது இப்போல்லாம், அதை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு பானி தண்ணி வீட்லேயே ரெடி பண்ணிக்குவேன். பானி தண்ணி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி கழுவி போட்டு மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அதை ஃபில்ட்ரு பண்ணி தேவைக்கேற்ப தண்ணி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிட்டேன். இது கூட வந்து கொஞ்சம் புளி கரைச்சல், ஒரு சின்ன துண்டு வந்து வெல்லமும் சேர்த்துக்கிட்டு சாட் மசாலா கொஞ்சமாக இருந்தால் சேர்த்துக்கலாம். சாட் மசாலா இல்லைன்னா அப்படியே கூடவே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவைக்கேற்ப உப்பு போட்டு சரி பார்த்து வச்சுக்கிட்டேன். நான் வீடியோ எடுக்கிறேன்னா என்னவோ யூடியூபுக்காக, ஆனால் என்னோடய பாப்பா வந்து நான் வீடியோ எடுக்கிறேன் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள் செல்ஃபி மூடில் போட்டு அவளே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. ஹஸ்பண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து இந்த உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். உருளைக்கிழங்கு, வெங்காயம், காரத்துக்கு ரெட் சில்லி பவுட்ரு, உப்பு தேவைக்கேற்ப போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃப்ரை பண்ணியிருக்கிற பானிபூரிக்குள்ளே வந்து ஓட்டை போட்டுட்டு இந்த உருளைக்கிழங்கை வந்து அதுக்குள்ளே ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த தண்ணியை வந்து அதில் ஊற்றி வந்து அப்படியே பானிபூரி சாப்பிட்லாம். ரொம்ப
டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியும் கூட. இந்த பானிபூரி பேக்கெட் வந்து ஜஸ்ட் 45 ருபீஸ் தான். நாங்கள் 3 டைம் செஞ்சு சாப்பிட்டோம். நல்லா ஃபில்லிங்காக சாப்பிட்டு வேணும் வேணான்னு சொல்லிட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.